கர்த்தருடைய சத்தம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டினபோதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டுமென்று விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று விரும்புகிறார். உங்களை வழிநடத்த வேண்டுமென்று விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வேத புத்தகத்தில் 21ஆம் சங்கீதமானது கர்த்தருடைய சத்தத்துக்கென்று எழுதப்பட்ட ஒரு விசேஷ அதிகாரமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். சங்கீதம் 29:3-5 என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதியாகமம் 3:8. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரைதான் குளிர்ச்சியான வேலை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17 என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலக சத்தங்கள் காதிலே தொனிப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் எழுந்திருங்கள். ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணும்படி கர்த்தரை துதித்து ஆராதியுங்கள். எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவதற்காக முதலாவது தேவ பிரசன்னத்திற்கு இயங்கினார். ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய இனிமையான பிரசன்னம் இறங்கி வந்தது என்றும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கி வந்தது என்றும் அப்பொழுது அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். 2 ராஜாக்கள் 3:15 என்று வேதத்தில் காண்கிறோம். வேதத்திலே பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். அவர் கர்த்தர் தன்னிடத்தில் பேசும்படி தேவ சத்தத்தை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி 7 பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கென்று பலியிட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருந்தார். என்னாகமம் 23:1-2. இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற பலி நொறுங்குண்ட ஆவிதான். சங்கீதம் 51:17. கர்த்தர் விரும்பும் பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே. நீங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய ஆவியிலே தொனிக்கும். ஆயிரக்கணக்கான உலக சத்தங்களின் மத்தியில் இது என் நேசரின் சத்தம் என்று உணர்ந்து கொள்ளும்படி உங்கள் ஆத்மாவிலே விழிப்புணர்ச்சியை தந்தருளுவார். தேவ பிள்ளைகளே, உங்களோடு பேசி மகிழ தேவகுமாரன் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மெல்லிய குரலிலே உங்களிடம் பேச விரும்புகிறார். அந்த பாசம் மிகுந்த குரலுக்காக எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தை திறந்து வையுங்கள். நினைவிற்கு, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். உன்னத பாட்டு 5:2.